இப்ப இது என்ன தெரியுமா? இது போன்ற ஒரு நிலைப்பாடு வக்ஃபு சொத்துக்களிலே மாற்றாருடைய நிலைப்பாடு என்பது, அவருடைய தலையீடுகள் என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகம் மட்டுமில்லை, இந்தியா முழுவதும் உள்ள இன்னைக்கு இருக்கிற நானாமுனா பள்ளிவாசல் வக்ஃபு செய்யப்பட்டது, நானாமுனா கபர்ஸ்தான் வக்ஃபு செய்யப்பட்டது. இன்றைக்கு இந்த சங்கீதத்தை என்ன செய்வாங்க? ஒரு ஆள் வந்து இந்துக்கள் செய்ய மாட்டாங்க, தொப்புள் கொடி உறவுகளை செய்ய மாட்டான், சங்கீத் செய்வான். வந்து அந்த கபர்ஸ்தானில முதல் கொடியை ஏத்துவான். ஏத்திட்டு போய் இங்க வந்து இதுக்கு முன்னாடி பாரத மாதானே இங்க ஒண்ணு, இங்கதான் அந்த சிலை இருந்ததா நாங்க நினைக்கிறோம், எங்களுக்கு ஒரு இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நம்ம நானாமுனா பள்ளிவாசலையும் கபர்ஸ்தான்லையும் ஒரு பிரச்சனையை எழுப்புவாங்க. அந்த பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு போவோம், அதுக்கு அடுத்து அந்த பிரச்சனை கமிஷனர் ஆபீஸ் போவோம், அதுக்கு அடுத்து இந்த பிரச்சனை மாவட்ட கலெக்டர் இடத்துல போவோம், அதுக்கு அடுத்து மாவட்ட கலெக்டர் நானாமுனா பள்ளிவாசலுக்கும் நானாமுனா கபர்ஸ்தானுக்கும் தீர்ப்பு சொல்லக்கூடிய அதிகாரத்திற்கு கலெக்டர் வந்து விடுவார். கடைசியில இப்ப அவர் சொல்றதுதான் தீர்ப்பு. இது போன்ற